வணக்கம் மக்களே. இன்றைக்கும் மார்க்கெட் ஒரு 2% அடித்து இறக்கி விட்டாங்க. சந்தோஷம். நம்ம 22,800 எதிர்பார்த்தோம். அதுக்கும் கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால சார் வந்து புது டார்கெட்டாக 21,300 அப்படின்னு வச்சுருக்காரு. இப்போது அதாவது இது புது டார்கெட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். சார் வந்து 22,800க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் தப்பிச்சிட்டாருன்னா ரெக்கவர் ஆயிடுவார், இல்லாட்டி 21,300 வரைக்கும் வருவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த அந்த டார்கெட்டை இன்னைக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. சரி, அப்போ பேங்க் நிஃப்டி மற்ற செக்டார்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பேனிக் ஆகாதீங்க. நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது இருக்கான்னு தெரியல. நான் வந்து முடிஞ்ச அளவு மார்க்கெட்லேருந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். என்னோட டார்கெட் வரட்டும்ன்றக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சின்னதாக ஏதாவது ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சின்னதாக, அதாவது அக்குமுலேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ வரைக்கும் 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில். ஏன் நான் ஷார்ட் போகல இந்த முறை வந்து நான் பெருசாக ஷார்ட் போகல. போயிருக்கேன், போய் பார்த்தேன். ஆனால் நான் பெரிய அளவில் ஏன் ஷார்ட் போகல அப்படின்னா, இந்த நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால எப்போ வேணால் ரீபவுண்ட் ஆகும். நார்மல் கரெக்ஷனுக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக வரக்கூடிய கரெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ரீபவுண்ட் ஆச்சுன்னா சடனாக ஒரு 4% 3-4% ரீபவுண்ட் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் போயிருந்தோம்னா மாட்டிக்குவோம். ஏன்னா மார்க்கெட்டே கேப் அப் இல்லை கேப் டவுனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பொசிஷனில் வைக்கிறப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, கீழே வர நான் எங்கெல்லாம் டார்கெட் வச்சுருந்தோம் அது வரட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கையில் உடனே கீழே வந்துருச்சு, உடனே பிடிச்சிடலாம், இங்கே வாங்கினா அப்படியே மேலே ஓடிடும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வந்து சில நேரம் வந்து இன்னும் ரொம்ப அழகாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது, நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். நீங்கள் இப்போ தேவையே இல்லாமல் ஒரு ட்ரேடை பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம். என்ன போச்சு, என்ன வயசாகிடுச்சா என்ன, ட்ரேடிங் தானே, வெயிட் பண்ணலாமே, இன்றைக்கி இல்லாட்டி அடுத்த மாதம் மார்க்கெட் நமக்கு வசத்துக்கு வரப்போகுது. மார்க்கெட் சிக்கலாக இருக்கிறப்போ மார்க்கெட்டுக்கு லீவு நினச்சிட்டு பேசாமல் கொஞ்ச நாள் இருங்க. அது கீழே வர்றப்போ நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டபுளாக கொடுக்கும். ஸோ சில நேரங்களில் மார்க்கெட் முன்ன பின்ன இருக்கிறப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம அட்வைஸ் எல்லாம் வர வச்சுட்டு டெக்னிக்கலாக பார்க்க போவோம். இங்கே நம்ம வந்து 22,800க்கு 21,800 போட்டுட்டேன். ஆனாலும் அது கரெக்ட் தான். 22,800ன்ற நம்மளோட டார்கெட்டை உடைச்சிட்டு கீழே வந்திருக்காரு. இப்போது என்னென்னலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா 21,800 21,300 செட் பண்ணியிருக்காரு. இந்த 21,300 வந்து போன வருஷம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட். அதை வந்து முட்டாமல் அதை தொடாமல் மேலே போயிட்டார் அவர், இல்லையா? அப்போ கூட எல்லாரும் வழக்கம் போல் நம்மளை காரி துப்பிடிங்க. சரி, அது சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னது. ஸோ அந்த டார்கெட்டும் இப்போ இந்த 2 நாளாக இவர் காமிச்ச டார்கெட்டும் 2 சேமாக இருக்குது. ஸோ அதனால் 21,300ன்றது நிச்சயமாக வரப்போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,060, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் 23,350, இந்த ரெண்டுக்கும் மேலே 23,350க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த ரேலி இருக்கும். இப்போ நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன சார் பியர் ரிலீஃப் ரேலின்னு சொன்னீங்க, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் இதில் வந்து கேட்டிருந்தாரு. நல்ல வேலை நடக்கலைங்க. ஒருவேளை பியர் ரிலீஃப் ரேலி நம்ம நினச்ச மாதிரி அப்போ நடந்திருந்தால் நிஃப்டி வந்து இன்னும் பெரிய அளவில் டார்கெட்டை நோக்கி கீழே வரும். இப்போது இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. வி ஷேப் ரெக்கவர்னா கோவிட் டைமில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அது வி ஷேப் ரெக்கவர். அதில் பியர் ரிலீஃப் ரேலியே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய பியர் வந்து பெருசாக அடித்து எழுதிட்டு வந்துச்சு, அடுத்து புல் வந்து அடித்து எழுதிட்டு மேலே போயிடுச்சு. இதுக்கு பேர் வி ஷேப். ஆனால் அதுக்கப்புறம் 2021 வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் வந்து மேலே கீழே இழுத்துட்டு வருவார், பியர் கீழே இழுத்துட்டு வருவார், அடுத்து புல் வந்து கொஞ்சம் தூரம் ரிலீவ் ஆகி மேலே போவார், மறுபடியும் பியர் இழுத்துட்டு வருவார். ஸோ பியரோட டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் இந்த புல் வந்து அப்பப்போ தப்பிக்க பார்க்கும். அதுதான் பியர் ரிலீஃப் ரேலி. ஆனால் இப்போது
கிட்டத்தட்ட அந்த கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ 22,500ல இருக்கு இல்லையா இன்னைக்கு க்ளோசிங். இது 21,300ன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் ஒரு 1,200 பாயிண்ட்னா இன்னும் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 6% வந்து இன்னும் இருக்கு இல்லையா? ஆமா 6% இருக்கு. ஸோ இந்த பெயின் இருக்கும். நீங்க ஒருவேளை கையில ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப தைரியமா கையில வச்சுட்டுருங்க. என்ன கேட்டா, நம்ம இந்தியா, கொரியா, ஜப்பான் மாதிரியான நாடுகளுக்கு இந்த ஈரான், இஸ்ரேல், கல்ஃப் நாடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்போட நமக்கு தான் ஜாஸ்தி. அப்படி இருந்தும் இந்தியன் மார்க்கெட் இவ்வளவு தான் இறங்கி இருக்குன்றதே பெரிய ஆச்சரியம். ஏன்னா, இங்க கொரியா மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி அடி விழுந்துட்டு இருக்கப்பயும், நமக்கு கீழ விழுகுறப்பலாம் பையர் வர்றான். அதனால இப்போ ஷார்ட் போறது அஃப்கோர்ஸ் நிச்சயமா வந்து 21,300 போகுது. ஆனா, இப்ப நீங்க ஷார்ட் போன நேரத்தில இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் மேல போயிட்டு கீழ வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. மாட்டிக்குவோம்ல. 1000 பாயிண்ட்ட நம்ம தாங்குற அளவுக்கு எம்டிஎம்மோ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சிரமமாயிரும். அதனால ரிஸ்க் வேண்டான்னு நினைக்கிறவங்க, அ கீழ வர வர ஒவ்வொரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்றப்போ 21,300 வரப்போ நீங்க என்னென்ன ஸ்டாக்லாம் வாங்கணும்னு வச்சிருக்கீங்களோ, அது உங்க டார்கெட் அந்தந்த ஸ்டாக்குக்கான டார்கெட்டையும் அ மீட் பண்ணி, அதே நேரத்தில நிஃப்டியோட டார்கெட்டையும் மீட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்களேன், சூப்பரா நீங்க அந்த இடத்துல பை பண்ணலாம். இப்போ அந்த மாரி பை பண்றப்ப என்ன நடக்கும்னா, நீங்க பெரிய ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் 2ம் ஒரே மாரி ஒரே நேரத்தில வரும். நீங்க ஸ்மால் கேப்போ, மிட் கேப்போ நீங்க இந்த டார்கெட்ட ரீச் பண்ணுமான்னா பண்ணாது. ஏன்னா, ஒன்ஸ் இந்த பெரிய டார்கெட்ட கீழ டச் பண்ண உடனே இப்போ ஒரு பேச்சுக்கு 21,300 டச் பண்ணிட்டு, மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, இந்த லார்ஜ் கேப் எல்லாமே அடிச்சு மேல பட்டைய கிளப்பி மேல ஓடுவாங்க. அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் ராலி வந்து இதுவா இருக்கும். என்னது ஆ ஷார்ட் கவரிங்ல இருக்கும். பயங்கர அதில ஷார்ட் கவரிங்கும் இருக்கும். இன்வெஸ்டரும் வருவாங்க. ஏன்னா இந்த இவங்கலாம் ஹெச்என்ஐஸ் மாதிரியான இன்வெஸ்டரும் வருவாங்க. இது 2ம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ராலி போகும். இந்த ஃபர்ஸ்ட் ராலி போறப்போ நிஃப்டி நல்லா ரெக்கவர் ஆயிரும். ஆனா மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் ராலியில கலந்துக்காது. ஏன்னா, அவர் கொஞ்சம் எந்திரிச்சாலும் ஏற்கனவே கையில வச்சிருக்கிறவங்கலாம் விக்கிறதுக்கு வந்துருவாங்க. அதனால அவரு பெரிய ராலியில இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, லார்ஜ் கேப் கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் கீழ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்படியான ப்ராஃபிட் புக்கிங் வர்றப்போ, மறுபடி மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் இன்னொரு அடி அடிப்பாங்க. இந்த டைம்ல தான் நீங்க மிட் கேப்போ, ஸ்மால் கேப்போ இன்னும் சொல்லப்போனா மிட் கேப் தான் போணும். மிட் கேப்பும் இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா மேல போகும். ஸோ இப்போ கீழ வர்ற வரைக்கும் நாம சந்தோஷமா ஏத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த 21,300 வர்றப்போ நீங்க என்ன செய்யணும்னா, லார்ஜ் கேப் மட்டும் தான் தொடங்கணும். மிட் கேப், ஸ்மால் கேப் தொடக்கூடாது. சரி இத போற காலத்திலயும் சூழலுக்கு ஏத்த மாரி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ம நெறைய இத பத்தி பேசிட்டோம். ஓகே. பேங்க் நிஃப்டி நேத்து 51,000 வரைக்கும் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆ இன்னைக்கு இன்றைய டார்கெட் வந்து 51,100 ஆ முப்பத் ஆ 30ஓ, 40ஓ இருந்தது. சரியா ஞாபகம் இல்ல. கிட்டத்தட்ட ஆ 51,500 வரைக்கும் வந்திருக்காங்க. சாரி 51,000 அ 350 வரைக்கும் வர வேண்டியது இருந்தது. 350 450 அந்த ரேஞ்சில வர வேண்டியது இருந்தது. 500 வரைக்கும் வந்துட்டு சார் வந்து 400 சில்லற வரைக்கும் வந்துட்டு திரும்பிட்டாரு. இன்னும் அந்த டார்கெட்ட முடிக்கல. ஸோ நாளைக்கு ஒரு சின்னதா ஒரு இன்னொரு கீழ ஒரு அ இறங்கலாம். இதுல வந்து டார்கெட் வந்து எப்படி செட் ஆயிருக்குன்னா 51,150ம் 50,920மா செட் ஆயிருக்கு. மேல ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 53,250க்கு மேல நின்னா ஃபர்தரா ராலிக்கு சான்ஸ் இருக்கு. மேல நிக்கிறதுன்னா க்ளோசிங் அது மாரி. 54,380க்கு மேல க்ளோஸ் ஆயிட்டா, நம்ம கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னே நினைக்கலாம். மேல ஓடிரும். ஆனா அதுக்கு முன்னாடி 50,920னா இன்னும் எவ்வளோ பாயிண்ட் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் இருக்கு. இன்னும் 1% தான் கீழ டார்கெட் இருக்கு. 1%ன்றது பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி, பேங்க் ஸ்டாக்லாம் அலர்ட்டா இருங்க. உள்ள போறதுக்கு, உள்ள பை பண்றதுக்கு நல்ல இடம். அடுத்து ஐடி. ஐடி வந்து இப்போ கீழ விழுகல. ஏன் விழுகல அப்படின்னா, ஏற்கனவே அவரு மார்க்கெட் விழுகுறதுக்கு முன்னாடியே அவரு விழுந்து ரொம்ப இதா இருக்கு. இப்போ மெதுவா ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு. ஒரு கர்வ் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் கன்சாலிடேஷன் ஸ்டார்ட்டடா அப்படின்ற மாரி கேட்கிறேன். அது இப்போ இப்போ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறது ஒரு கர்வ். அதாவது விழுந்ததுலேருந்து ஒரு கர்வ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த கர்வ் வந்து ஒரு கன்சாலிடேஷனா இருக்கும். அத முடிச்சுக்கிறப்போ வேகமா போகும்.
நீங்கள் இதே கோவிட் காலமோ இல்லை கோவிட் காலம் இல்லை சாரி இது 2021 கரெக்ஷன் டைமில் ஃபஸ்ட்டு விழுந்தது ஐடி தான். அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாக்லாம் விழுந்துட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆனதும் ஐடி தான். ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்கை எப்பயுமே இந்த இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக் மேலே ஒரு நல்ல கண் வச்சுக்கோங்க. இன்னும் அவர் 29,000 இப்போ வந்து 29,100 இருக்கார். 26,000 வரைக்குமே அவருக்கு வந்து பாதிப்பு இல்லாத இடம் தான். அதாவது லாங் டேர்ம் பேருக்குள்ளே போகல இப்போ வரைக்கும். ஸோ இந்த இடம்ன்றது அவருக்கு ஒரு நல்ல பையிங்கான இடம். கவனமாக எல்லோரும் பார்த்துக்குங்க. குறிப்பாக டிசிஎஸ் நல்லா இருக்கார். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கேபிஐடி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஆட்டோ கரெக்ஷன், அதாவது இன்னைக்கு க்ளோசிங் வந்து இந்த மயிரிழையில் உயிர் தப்பினார்னுவாங்கள அந்த மாதிரி தப்பியிருக்காரு. 23,934 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 900க்கு கீழே, சாரி 23,860க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அவர் 22,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,860க்கு கீழே க்ளோஸ் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் இங்கேருந்து ரெக்கவர் ஆகலாம். இதை டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. 21,300 வரணும் நிஃப்டி அப்படின்னா பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் கீழே எடுக்கிறதுக்கு இது இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா அது டார்கெட்டை முடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து இது வரைக்கும் அடிக்காத ஸ்டாக்லாம் அடிப்பாங்க, வெயிட்டேஜ் படி அதை போட்டு இழுப்பாங்க. அப்போ ஆட்டோ கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்டோ பேர் ட்ரெண்டுக்குள்ளெல்லாம் போகல இன்னும். இது கரெக்ஷன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் ஐடி எப்படி நம்ம நினச்சோமோ அது மாதிரி ஆட்டோவும் பையிங்கான ஏரியாவுக்குள்ளே நெருங்கி வந்துருச்சு. அடுத்து மெட்டல் இது வரைக்கும் அடிக்காமல் இருந்தது, இப்போ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போது டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிதா? ஸோ இது டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எது வரைக்கும் வருதுன்னா இப்போ 10,863 இருக்குது. இது எது வரைக்கும் வருதுன்னா 9,680 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 11% இங்கேருந்து கீழே வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தெரியுது. அடுத்ததாக எஃப்எம்சிஜி, அவர் வந்து நல்ல ஃபுல் கரெக்ஷன் மோடில் இருக்கார், பேர் மோடில் தான் இருக்கார். அவர் பாட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம 42,000 43,000 ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டை பார்க்குறப்போ இந்த மாதம் க்ளோசிங்கும் அதாவது பேருக்கு அகைன்ஸ்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்லை. புல்லுக்கு ஃபேவர்ன்றத விட பேருக்கு அகைன்ஸ்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ அது எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா 34,000 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் முடிஞ்சாலும் எஃப்எம்சிஜி வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு ரேலி மேலே போயிட்டு வரலாம்னு வச்சுங்க. ஆனால் இது பியர் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. பேர் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே நம்ம எஃப்எம்சிஜி போயிடுச்சு. அதனால் இப்பொழுதைக்கு எதையும் உள்ளே போய் வாங்கிடாதீங்க. சும்மா ஷார்ட் டேர்முக்கு எனக்கு டெக்னிக்கலாக இந்த இடத்துல சப்போர்ட் தெரியுது சார் அப்படின்னா அது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வாங்கிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ, ஏன்னா நம்ம பெரும்பாலான நாட்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே பேங்க்குக்கு அடுத்தபடியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எஃப்எம்சிஜியில் தான். ஸோ எஃப்எம்சிஜியில் போய் சிக்கிறாதீங்க, இப்போ சிக்கிறாதீங்க, நல்ல கீழே வரட்டும் வாங்கிக்கலாம். எனர்ஜி இப்போ செல்லிங்க்கு ஸ்டார்ட் ஆகிட்டார். அவர் இங்கேருந்து அவர் இப்போது இறங்குறதுக்கு தயாராகிட்டார். இப்போ வந்து 34,840 இருக்குது. எங்கே வரைக்கும் போகலான்னா 32,400 வரைக்கும் இவர் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 2,000 பாயிண்ட்ன்றதுக்கு இங்கே ஏதோ ஒரு 8% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது. ஏற்கனவே இந்த நம்ம க்ரூட் ஆயிலை பார்க்குறப்ப அதையும் தெரியும். சரி, அதனால் இது வந்து ரிலையன்ஸை தவிர மற்ற எல்லாருமே இப்போ வீக்காக தான் இருக்காங்க எனர்ஜியில். ஸோ ரிலையன்ஸும் சேர்ந்து விழுகும்போது எனர்ஜி செக்டாருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படின்றதுனால இது ஒரு 2,000 பாயிண்ட் இங்கேருந்து விழுகிறதுக்கு ஈஸியான சான்ஸ் இருக்குது. வந்துட்டார் தங்கம் வந்து இன்றைக்கி நல்லா அடித்து திருப்பி செம்ம ரெக்கவர். அப்போ இது வந்து என்னென்னா 4,400க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டார், இல்லை 4,400க்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டார்னா அவர் நல்லா கேட்டுங்க, 3,400 வரைக்கும் வரப்போகிறாரு. $3,400 அப்படின்றது உடனே அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்லை. ஸோ அதுக்கான டார்கெட்டை அவர் செட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். மேலே ஒரு டார்கெட் இருந்தால் என்னாச்சு சார் அப்படின்றப்போ 5,780 ஒரு டார்கெட் சொல்லியிருந்தோம்ல, அதைத்தான் இங்கே வந்து பெரிய செல்லிங் கொடுத்து டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மறுபடியும் புல் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னா, அதாவது பழைய மாதிரி ரேலிக்கு போகணுன்னா
5120க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த என்ன என்ன சொல்கிறது, இந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் அங்கே வரக்கூடிய செல்லிங் எல்லாமே அவாய்ட் ஆகி போகும். ஸோ 5120க்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் இதை வந்து பெருசாக நம்ம நம்ப முடியாது, பையிங்க்கு நம்ப முடியாது. ஸோ அடுத்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் 5120, அடுத்த பெரிய சப்போர்ட் 4400. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதாவது குளோபலோட இது எக்கனாமியை வந்து ஒரு ஸ்டடி ஆகணும் அப்படின்னா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் குளோபல் மார்க்கெட் வந்து ஸ்டடி ஆகும். வெள்ளி, சில்வர் வந்து 70 to 74 இப்பொழுதைக்கு ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்றைய இன்ட்ராடேன்னு வச்சுக்கிறோமே, இன்ட்ராடேயோ இல்லை நாளைக்கோ இப்பொழுது ரெசிஸ்டன்ஸு 70 தாண்டணும். 70 தாண்டிச்சுன்னா 74 வரைக்கும் போகும். ஆனால் ஒரு பழைய டார்கெட்டு 106ன்னு இருக்குது. அது இப்போ போகுமா அப்படின்றது சந்தேகம். ஒருவேளை டெய்லி ரேஞ்சில் வந்து $71 கீழே, இப்போ இன்றைக்கி 68, நான் இந்த இது சார்ட் எடுக்கிறப்போ 68.6 இருந்துச்சு. ஒருவேளை ஏதோ ஒரு டெய்லி க்ளோசிங் வந்து 71க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே கோல்டுக்கு சொன்ன மாதிரி தான் இதுவும் பெரிய கரெக்ஷனுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகும், பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போது அதோட டார்கெட் $45 இருக்கும். அதுவும் சொல்கிறேன், உடனே நடக்காது. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு மேலே ஒரு ரிலீஃப் ரேலி போயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஷார்ட்டுக்கான விஷயமா அப்போ எடுத்துக்கலாம். ஃபைனலாக சமீபத்திய ஹீரோ யூஎஸ் ஆயில், அதாவது ஸ்வீட் க்ரூட் ஆயில், லைம் ஸ்வீட் க்ரூட் ஆயிலா, அது பாருங்கள் அப்பப்போ பேரை மறந்துடுறேன். ஸோ இது நார்மலான க்ரூட் ஆயில் ட்ரேடிங்கில் வந்து இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில். இப்போது நான் எடுக்கிறப்ப 89.63 இருந்தது. ஏற்கனவே 106 ஒரு டார்கெட் வச்சுருக்காரு அவர். அது நிச்சயமாக போய் தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு செம அடி அடித்தார். இத்தனைக்கு இன்றைக்கி புதன்கிழமை கூட கிடையாது. சரி, ஏதாவது நியூஸ் வந்திருக்குமான்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த வீடியோ வேலையை பார்த்துட்டு இருந்தோன்னா அதில் நியூஸை பார்க்கல. யாராவது பார்த்தீங்கன்னா அது என்ன நியூஸ்ன்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்பொழுதைக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்னா 81. $81 கீழே க்ரூட் ஆயில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் கிரைசிஸே முடிஞ்சு போயிடுச்சு. 81 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயில் கிரைசிஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த டார்கெட், அதாவது ஒரு மாதிரி செட்டில் ஆகும்னு சொல்லுவோம்ல, அது $62 வந்து செட்டில் ஆகும். மேலே வந்து 106, ரொம்ப போனால் 121. ஏதாவது மறுபடியும் ஒரு பெரிய ஆனால் இதுக்கு மேலே கிரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டாச்சு. அது குறிப்பாக வந்து ஆசியன் கண்ட்ரி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நன்றி வணக்கம் சொல்கிறது தான். வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதுவரை நன்றி வணக்கம் மக்களே.